ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கேரளா ஸ்டைலில் கடலைக்கறி தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 150 கிராம் கடலையை நான் ஆல்ரெடி ஊற வச்சு 8 மணி நேரம் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வேக வச்சுட்டேங்க, உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். அப்புறம் 2 ஆனியன், அப்புறம் ஒரு டொமேட்டோ இதை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு சைடில் ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி அது கூட கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்கிக்கிறாங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அது கூட அந்த 2 ஆனியனும் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இது கூட சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து என்ன சொல்கிறது, இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, இடியாப்பம், பரோட்டா அந்த இதுக்கெலாம் செம்மையாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்ஸ். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து ஆனியன் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதை நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா செவக்க வறுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, கண்ணாடி பதம் வர வரைக்கும் அந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு இஞ்சி கூட நல்லா மர்ஜ் ஆகிற மாதிரி எல்லா பக்கமும் நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க. கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க, அடியில் பிடிச்சிடாமல். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறதுனால சீக்கிரம் பிடிச்சிருங்க. இந்த வெங்காயம் வதங்குறதுக்காக தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. சால்ட்டு போட்டு நல்லா வதக்கி விடுங்க, சீக்கிரம் கண்ணாடி பதம் ஆயிரும். இந்த மாதிரி கண்ணாடி பதம் ஆனதுமே இது கூட டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டொமேட்டோ நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நல்லா பெரிய டொமேட்டோவாக எடுத்துக்கோங்க. டொமேட்டோ ஆட் பண்ணதும் அதுவும் நல்லா பேஸ்ட் பதத்துக்கு வர்ற மாதிரி கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க, கை விட்டுறாதீங்க. விட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். அப்படிங்கிறதுனால நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. நல்லா கிண்டி விட்டு அது கூட இப்போ ஓரளவு மசிஞ்சு வந்ததும் அது கூட ஒரு 1.5 டீஸ்பூன் நான் வந்து கறி மசாலா பொடி ஆட் பண்ணியிருக்கிறேன். காரத்துக்கேற்ப மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் காரம் அதிகம் சேர்த்துக்க மாட்டாங்க, அதனால் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் லைட்டாக மஞ்சள் பொடி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மல்லிப்பொடி ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டிருக்கேங்க. உங்களுக்கு குவான்டிட்டிக்கு தக்கன நீங்கள் மாற்றிக்கோங்க. நான் போட்ட அளவு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நல்லா இதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டு அந்த ஸ்மெல்லு போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன், டொமேட்டோ, அப்புறம் இந்த பொடி எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி எடுத்துட்டு அப்புறம் பக்கத்தில் இருக்கிற கடலையை வந்து நீங்கள் வந்து இதே பெரிய பேனாக வச்சுருந்தீங்கன்னா கடலை இதில் சேர்த்துக்கோங்க. நான் குட்டி பேனாக வச்சுருந்ததுனால இந்த கடலை கூட நான் இதை ஆட் பண்ணிக்கிறேங்க. பேன் உரமாக வச்சுட்டு கடலை எடுத்து வச்சுட்டு அது கூட நான் இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், டொமேட்டோ எல்லாம் இருக்குல்ல, அது கூட இதை சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு நல்லா மிக்சிங் போட்டுக்கிறேன். ஆல்ரெடி கடலையிலையும் நம்ம வந்து சால்ட்டு போட்டிருக்கிறோம், இதுலேயும் சால்ட்டு போட்டிருக்கோம். அதனால் நீங்கள் வந்து பார்த்து கம்மியாகவே போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா நான் தண்ணி கம்மியாக தான் வச்சுருந்தேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தக்கன தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம இன்னும் இதில் வந்து தேங்காய் பேஸ்ட் அரைச்சி ஊற்றணும். அதனால் கொஞ்சம் இது ஒரு கொதி வரட்டும், அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். நான் வந்து ஒரு அரை முறியிலேருந்து 3/4 முறி தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். அது கூட 4 பல் பூண்டு, அந்த ஃபுல் தேங்காய் நான் எடுத்து வச்சுருந்த தேங்காய் ஃபுல்லாக போட்டிருந்தேன். அது போக பெருஞ்சீரகங்க, இது 3 தாங்க நான் சேர்த்துருந்தேன். கொஞ்சம் தாராளமே நான் பெருஞ்சீரகம் போட்டிருந்தேன். ஏன் அப்படின்னா இந்த பெருஞ்சீரகம் ரொம்ப பொடிசாக இருக்கும், அதனால் கொஞ்சம் தாராளமாக போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க. அதையும் நம்ம இப்போ வந்து குழம்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு கூட ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி அலசி அந்த மிக்ஸி ஜாரையும் கழுவி ஊற்றிக்கிறேங்க. உங்களுக்கு எல்லாம் வந்துருச்சுன்னா வேண்டாம், ஆப்ஷனல் தான், அது உங்கள் விருப்பம். நான் லைட்டாக அலசி தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு நம்ம இறக்கிக்கலாங்க. நல்லா கிண்டிட்டு மூடி போட வேண்டாம், ஜஸ்ட்டு நீங்கள் அப்படியே வச்சு கொதிக்க வச்சுக்கலாங்க. கொதிக்க வச்சு இறக்கிடுங்க. அப்புறம் தாளிக்கிறதுக்கு ஜஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய், கடுகு, நான் வந்து கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிட்டேங்க. இது தாங்க செமையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சிம்பிளாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் தாளித்து கொட்டியாச்சு. இதை வந்து நான் இன்றைக்கி எது கூட வச்சு சர்வ் பண்ண போகிறேன்னா இடியாப்பம் தாங்க நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். இடியாப்பமும் கடலைக்கறியும் எவ்வளோ ஃபேமஸ்னு உங்களுக்கே தெரியும். ஸோ நான் வந்து இடியாப்பம் இன்றைக்கி பண்ணியிருக்கிறேன். கரண்ட்டு போயிடுச்சுங்க, சாரி, லாஸ்ட் டைமில் கரண்ட்டு போயிடுச்சு. நான் வந்து ஃபோன் லைட்டில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இடியாப்பம் ப்ளஸ் கடலைக்கறி செம்ம காம்பினேஷனுங்க. ஸ்வீட்டுக்கு வந்து தேங்காயும் வச்சுருந்தேன். இதுதாங்க என்னோடய டின்னர். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.